அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிகுல்லி ஷைஇன் கல்புன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் உண்டு, ஒரு இதயம் உண்டு. குர்ஆனினுடைய இதயம் யாசீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதனுடைய தத்துவத்தை நம்முடைய வரலாற்று நாயகர்கள், ஆன்மீக அரசர்கள் தன்னுடைய வரலாறுகளில் யாசீனுடைய உயிர்த்தன்மையை, உளப்பூர்வமான சக்திகளை விளக்கி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த யாசீனுடைய சிறப்பை குறித்து எழுதக்கூடிய தப்சீரினுடைய நாயகர் அல்லாமா இஸ்மாயில் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன் நாட்டிலே நடந்த ஒரு அதிசயத்தை சொல்லுவார். யமன் நாட்டிலே மன்னரையிலே கபர்ஸ்தானிலே ஒரு ஆன்மீகவாதி நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அங்கு உள்ள ஒரு மன்னரையில அடி விழக்கூடிய சத்தம், பயங்கரமாக அடி விழக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த மன்னரையில் உள்ளே இருந்து ஒரு நாய் வெளியே ஓடி வந்தது. உடனே அந்த இறைநேச செல்வர் அந்த நாயிடத்துல, இப்பொழுது அடி விழுந்தது, இந்த அடி யாருக்கு விழுந்தது, என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டார். உடனே அந்த நாய் சொன்னது, இவ்வளவு நேரம் அடி எனக்குத்தான் விழுந்தது. நான் இந்த மையத்தினுடைய அமலாக இருந்தேன், கெட்ட அமலாக இருந்தேன். அதனால் எனக்கு இந்த மையத்துக்கு வேதனையாக நான் சுமத்தப்பட்டேன், சாட்டப்பட்டேன். அப்பொழுது ஒரு மனிதர் இந்த மையத்துக்காக ஒரு யாசீனை ஓதி இவருக்காக நன்மையை அனுப்பி துவா செய்திருந்தார். அதற்காக எனக்கு அந்த நன்மை என் உள்ளே நுழைந்து எனக்கும் அந்த மையத்துக்கும் மத்தியில் தெரியாக்கப்பட்டு அடித்து நான் வெளியே துரத்தப்பட்டேன் என்று சொன்னார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீனை இந்த மூத்தாக்கும் மரணித்தவர்கள் இடத்துல நீங்கள் ஓதுங்கள் என்றால் மன்னரைகள், பாவிகளுடைய மன்னரைகள் வேதனை செய்யப்படுகிறது என்ற தத்துவத்தை நமக்கு சொன்னார். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம ஒரு கபிரிஸ்தானுக்கு சென்றால் கூட ஒரு யாசீன் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை, அது நல்லவர்களுடைய ஜியாரத்தா இருந்தாலும் சரி, பொது கபிரிஸ்தானா இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நாமும் ஓதி மன்னரை வேதனை இருந்து அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.